அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு பிளாசம் நியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேடாக ஓரிகானோ எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஓம இலை தேவைப்படும். ஓம இலை ஒரு 7-8 ஓம இலை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த இலையை நம்ம ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம். நீங்கள் வேறு பேனில் கூட இதை செய்யலாம், நான்ஸ்டிக் பேன் அந்த மாதிரி. இப்போது இது தோசை திருப்பியெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம எடுக்கணும். திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. திருப்பி போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதை இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக வெயிலில் ஒரு 4 நாள் 5 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா சுருண்டு நல்லா மொறுன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக நான் பரட்டி போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்குது. இன்னும் நல்லா செஞ்சுட்டே இருக்கணும். பாருங்கள், வெயிலில் இலை காஞ்ச எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதான் கரெக்டாக. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை உடச்சா நல்லா மொறுன்னு உடையணும். இப்போ இதை நம்ம கையாலே நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு பவுலில் நான் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஓரிகானோ வச்சு நான் பீட்ஸாகவும் செஞ்சு பார்த்துட்டேன். கடையில் கிடைக்கிற டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு ஓரிகானோவில். இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.